செல்வகுமாரின் அரபு நாடுகள், வளைகுடா நாடுகள் பகுதிகளில் பெய்யக்கூடிய கார்பனும் வேதிப்பொருட்களும் கரியும் கலந்த மழை பொழிவுகள். அதே போல ஆப்பிரிக்க நாடுகளில் கோடை இடிமின்னல் மழை பொழிவு ஆய்வறிக்கையை பார்ப்போம். 2026 மார்ச் 17 செவ்வாய்க்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. ஏற்கனவே ஈரான்ல மழை, நேற்றைக்கு மழை நாம் அறிவித்தது போலவே கருப்பு நிறத்தில் கரி அதாவது வேதிப்பொருட்கள், வெடிபொருட்களின் கரியும் கலந்த எண்ணெய், அதாவது பெட்ரோலிய பொருட்கள் மூலமாக எரிக்கப்பட்ட கார்பன் துகள்கள் கலந்த ஒரு மழைப்பொழிவாக காணப்பட்டது. இது நாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். வரக்கூடிய மழையில அப்படித்தான் இருக்கும். குறிப்பா ஈரான்ல பெய்யக்கூடிய மழை அப்படித்தான் இருக்கும். எப்ப மழை பெய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது ஆப்பிரிக்காவுக்கெல்லாம் மழை வரப்போகுது, உகாண்டாவிற்கெல்லாம் கனமழை இருக்கு, அதையும் பார்ப்போம். இப்போ அரபு நாடுகளை பார்க்கும் பொழுது ஏற்கனவே ஈரான்ல பெய்த மழை தற்பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்கானிஸ்தான் பகுதி நோக்கி விலகி போயிட்டு இருக்கு. அடுத்த மழை வரக்கூடிய 20ஆம் தேதி தொடங்குது. 20, 21ஆம் தேதி தொடங்கக்கூடிய மழை படிப்படியாக ஒட்டுமொத்த அரபு நாடுகளின் வளைகுடாவை ஒட்டிய பகுதி, அதாவது சவுதி அரேபியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுதி அரேபியாவோட பாரசீக வளைகுடாவை ஒட்டிய பகுதி, குவைத், ஒட்டுமொத்த குவைத், அப்புறம் ஒட்டுமொத்த UAE, அபுதாபி, துபாய் உட்பட, அதே போல மஸ்கட் உள்ளிட்ட UAE ஒட்டியுள்ள ஓமன் பகுதி மற்றும் வளைகுடாவை ஒட்டிய ஈரான் பகுதி மழைப்பொழிவு உறுதியாக இருக்கு. அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை 21ஆம் தேதி தொடங்கும் மழை மெல்ல படிப்படியாக தீவிரமடையும். 21ஆம் தேதி ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய மழையை காட்டிலும் சவுதி அரேபியா, UAE மற்றும் ஓமன் இணையும் பகுதியில் கனமழை பொழிவை கொடுக்கும். UAEக்கும் கொடுக்கும், ஓமனுக்கும் கொடுக்கும். சவுதி அரேபியாவோட ஓமன் UAE எல்லையோர பகுதிகளுக்கும் கனமழை பொழிவை இடிமின்னலுடன் கொடுக்கும். 21ஆம் தேதி சனிக்கிழமை. அப்படியே சவுதி அரேபியாவிலேயே நீடித்துட்டே இருக்கும் 22ஆம் தேதியும் அந்த மழை. இதனிடையே அதாவது மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சி அப்படியே ஈராக் வழியாக ஈரானுக்குள் வந்து குவைத் மற்றும் ஈரான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வளைகுடாவிற்கு தென் மேற்கே இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, தெற்கே இருக்கக்கூடிய UAE மற்றும் ஓமன், மஸ்கட் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் வரக்கூடிய 22ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவை தீவிரப்படுத்த இருக்கிறது. 22 விட 23, 24 தீவிர மழைப்பொழிவாக இருக்கும். குறிப்பாக இந்த வளைகுடாவை ஒட்டிய வளைகுடா நாடுகள் தான், குறிப்பாக ஈரானோட வளைகுடா ஒட்டிய பகுதி, குவைத், சவுதி அரேபியாவையும் வளைகுடா ஒட்டிய பகுதி, பெரும்பாலும் வளைகுடாவை ஒட்டி உள்ள வடகிழக்கு, கிழக்கு முக்கால் பகுதி, அரை பகுதி, பாதி இல்லை கால் பகுதிக்கு மேலே பெய்யும். அதே போல் UAE, ஓமன், ஏமனுக்கும் உண்டு. ஆனால் ஏமனுக்கு பெருசாக இருக்காது. ஓமன் மற்றும் சவுதி அரேபியா, UAE, குவைத் மற்றும் கத்தார், ஈரான். 24ஆம் தேதி இன்னும் தீவிரமடையும் அந்த மழை. 24ஆம் தேதி நல்ல ஒரு பரவலான மழை பொழிவாக இருக்கும். அடுத்த வாரம் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை 24ஆம் தேதி ஈரானுக்கு அப்பதான் அந்த கரிமழையை பொழிய போகுது. அதுக்குள்ளர அங்க வீசக்கூடிய ஏவுகணை எல்லாம் குறைஞ்சிட்டுனா கரி குறையும். தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்லாம் இருந்துட்டே இருந்துச்சுன்னா, ட்ரோன் தாக்குதல்லாம் இருந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய காற்று முற்றிலும் மாசாகி மழையாக பொழியும் பொழுது அது கருமழையாக ஒரு குரூடாயில் மாதிரியே பொழியும். குரூடாயில் மாதிரியே தண்ணியே வெறும் கருப்பா இருக்கும், சாக்கடை நீர் போல இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கருப்பு மழையை,
கருப்பு நீர் மழையை பொழிய போகிறது ஈரான்ல. ஈரான்ல குறிப்பாக டெஹரானை காட்டிலும் வளைகுடாவை ஒட்டிய பகுதி தான் இந்த மழைப்பொழிவு அதிகம் இருக்கும். நம்ம சொன்னது எல்லாமே வளைகுடாவை ஒட்டிய பகுதி. டெஹரான் என்பது வடக்கு இருக்கு, அதாவது காஸ்பியன் கடலை ஒட்டி இருக்கு. ஆனால் நம்ம பாரசீக வளைகுடா, ஓமன் வளைகுடாவை ஒட்டிய பகுதியில் நாம சொல்லிட்டு இருக்கோம் மழைப்பொழிவு அதிகமாக இருக்குன்னு. இதில் 24ஆம் தேதி விட 25 இன்னும் மழைப்பொழிவு கூடுதல். 25 எங்க கூடுதல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யுஏஇக்கும் ஓமனுக்கும் அதிகமாக இருக்கும். 25ஆம் தேதி 24, 25 தான் மழை அதிகம். அதுல யுஏஇ, துபாய், அதாவது துபாய், அபுதாபி, மஸ்கட் இங்கெல்லாம் அதிக மழை இருக்கும். அடுத்தபடியா இந்த மழைப்பொழிவு அப்படியே 26ஆம் தேதிக்கு அப்புறம் தீவிரம் குறைஞ்சிரும். இருந்தாலும் அடுத்த மேற்கத்திய இடையூறு இந்த மாத இறுதி 27, 28, 29 மீண்டும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக மார்ச் 20 இறுதி வாரம் ஃபுல்லாவே மழை இருக்கு. ஒரே இடத்துல தொடர்ந்து பெய்யாது. ஒரு மணி நேரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் 25ஆம் தேதி ஒரு இடம்னா 26ஆம் தேதி ஒரு இடம், 26, 27 வேற இடம், அப்படியே மாறி மாறி மழை இருந்துட்டே இருக்கும். பெரும்பாலும் 25, 26 உறுதியான மழைப்பொழிவு இருக்கிறது. அடுத்தபடியா ஆப்பிரிக்க நாடுகளை பார்ப்போம். இந்த மழை தாங்க இந்தியாவுக்கு வருது. அந்த மேற்கத்திய இடையூறு மழை தான் குறைந்த அடுத்த போது தான் இந்தியாவுக்கு வருது. நிறைய மழைப்பொழிவை இந்த மாத இறுதி வாரத்தில் கொடுக்க போகுதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏன் இறுதி வாரம் என்ன, நாளையிலிருந்தே தமிழ்நாட்டில் மழை பெய்யுறது குறைவு தான். நம்ம இடிமழை தான் அதிகமாக இருக்கும். வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி இமயமலை எல்லையோரம் அனைத்து வட மாநிலங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகுது. நாளையிலிருந்து ஒரு தீவிர மழைப்பொழிவை கொடுக்க போகுது. அடுத்தபடியா ஆப்பிரிக்க நாடுகளை பார்ப்போம். ஆப்பிரிக்க நாடுகளில் ஏற்கனவே மழை பொழிஞ்சுட்டு தான் இருக்கு. ஆப்பிரிக்க நாடுகளில் குறிப்பாக அதாவது மொசாம்பிக் மற்றும் டான்சானியா, கென்யா, இதெல்லாம் அதே போல ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, அடுத்தபடியாக ஜாம்பியா, ஜிம்பாபே, இங்கெல்லாம் மழைப்பொழிவு பொழிந்துட்டு இருக்கு. கோடை மழை ஏற்கனவே மழைக்காலம் முடிஞ்சு இப்ப மீண்டும் கோடை காலம் தொடங்கி கோடை இடிமழை பொழிவு, சூரியனின் குத்துக்கதிர் வந்திருக்கு, இடிமழை பொழிவு பொழிந்து வருகிறது. இப்ப இந்த நேரத்துல இந்த மழைப்பொழிவு படிப்படியாக, அதாவது 17ஆம் தேதி இன்றைக்கு மொசாம்பிக் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் தான் பொழிஞ்சிட்டு இருக்கு. நாளைக்கெல்லாம் டான்சானியாவுக்கு மழைப்பொழிவு தீவிரமடையும். டான்சானியா மெல்ல அப்படியே விக்டோரியா ஏரி பகுதிக்கு மழைப்பொழிவு கொடுக்க வரும். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா சூடான், எத்தியோப்பியா, சவுத் சூடான், இங்கெல்லாம் மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும். சோமாலியா, எத்தியோப்பியா, சூடான், சவுத் சூடான், இதெல்லாம் கென்யா, இப்போ இன்றைய மழை மொசாம்பிக் மற்றும் மாலவி கொடுத்துட்டு இருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா டான்சானியாவுக்கு மழைப்பொழிவை கூட்டிடும். இன்னைக்கே கூட்டினாலும் கூட்டிடுறது தான். 17ஆம் தேதி இன்றைக்கே மழை வந்துடும். இன்றைக்கே வித்தியாசம் தெரியுங்க. விக்டோரியா ஏரியை சுற்றியுள்ள நாடுகளுக்கு, உகாண்டா, கென்யா, டான்சானியா பகுதிகளுக்கு இன்றைக்கே மழையோட ஒரு சீற்றம் காண தெரியும். இடிமின்னல்லாம் தெரியும். நாளை 18ஆம் தேதி புதன்கிழமை மழையோட அளவு கூடும், பரப்பில் கூடும். நாளை விட 20ஆம் தேதியிலிருந்து மழை அதிகமாகுதுங்க. கென்யா, உகாண்டா, டான்சானியா எல்லாம். 21ஆம் தேதி கனமழை வாய்ப்பு. 21ஆம் தேதி விக்டோரியா ஏரியை சுற்றியுள்ள நாடுகளுக்கு, உகாண்டா, கென்யா, டான்சானியா, இந்த ஏரியாவே நாம ஏற்கனவே பல நாடுகளுக்கு சொந்தம் பிரிச்சிருக்காங்க. எப்படி கடலை, அவ்வளோ பெரிய ஏரி, கடல்ல எப்படி அவங்களுடைய எல்லையை நிர்ணயிச்சிருக்காங்க, ஏரியையும் அவங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. ஏரிக்குள்ளரையே கோடுகள் வரைந்து இந்த ஏரியில இதுவரைக்கும் மிதவை போட்டு இதுவரைக்கும் உங்களுக்கு இதுவரைக்கும் எங்கள்னு அதை 4 நாடுகளுக்காக 3 நாடுகளுக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது. உகாண்டா, கென்யா, டான்சானியா. இதை சுற்றியுள்ள நாடுகளுக்கு வரக்கூடிய 21ஆம் தேதி சனிக்கிழமையில இந்த மழைப்பொழிவு தீவிரமடைய இருக்கிறது. இடி மின்னல் மழை தான். 21, 22, 23 மாத இறுதி வரை மழை இருக்குங்க. மழை இருந்துட்டே இருக்கும். கண்டிப்பா இடி மின்னல் மழை. இது கோடை மழை, அதாவது பருவமழைக்கு முந்தைய மழை கோடை மழை. ஆக அடுத்தது பருவம். ஏற்கனவே ஒரு பருவமழை கோடை வந்திருக்கு. இப்போ இந்த கோடை போய் மறுபடியும் பருவமழை வரும். இப்படிப்பட்ட 2 காலம் பருவமழை காலம், 2 காலம் கோடை காலம் இந்த ஆப்பிரிக்காவோட கென்யா, டான்சானியா, உகாண்டா போன்ற நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு. ஆகவே இந்த பகுதிக்கு இப்பொழுது கோடை, அடுத்த மழைக்காலம் வரப்போகிறது. இந்த மாத இறுதி வரையும் மழை இருக்கு. 29ஆம் தேதியும் மழை இருக்கு. 28, 29 மாத இறுதி வரைக்கும் மழை இருக்கு. ஆனால் 21, 22, 23 இடிமின்னல் அதிகமா இருக்கும். அதுக்கு பின்னாடி மாத இறுதியில் வர்றதுல இடிமின்னல் குறைவாக இருக்கும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.